திருப்பூர் மாவட்ட கழக செயலாளராக இருந்தேன். கால்நடைத்துறை அமைச்சராக, வீட்டு வசதித்துறை அமைச்சராக, கழக அமைப்பு செயலாளராக, தேர்தல் பிரிவு செயலாளர், பல்வேறு பொறுப்புகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அதே போல இன்றைக்கு பார்த்தீர்களானால் கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக எந்த பணியும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு பார்த்தீர்களானால் 5 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. இந்த நிலைமை என்ன என்பதை ஆராய வேண்டிய கட்டத்தில் அனைவரையும் எடுத்தேன் கழித்தேன் என்று இன்றைக்கு அனைவரையும் நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அம்மா உணவகங்களை திறந்து இன்றைக்கு அம்மா அவர்களுடைய கனவு திட்டத்தை, இன்றைக்கு மூடப்பட்டிருந்த இந்த திட்டத்தை திறந்து வைத்து இன்றைக்கு ஏழை எளியோர் வாழ்விலே இன்றைக்கு பால் வருத்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 4 முன்னாள் அமைச்சர்கள், நான் உட்பட, கடம்பூர் ராஜு, அதே போல நம்முடைய திருச்சியிலிருந்து சிவபதி, கடலூரிலிருந்து MC செம்பத், அதே போல மாவட்ட கழக செயலாளர்கள் விருதுநகரில் இருந்து ரவிச்சந்திரன், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தீர்களானால் நம்முடைய தருமபுரியிலிருந்து கோவிந்தசாமி, அதே போல இன்றைக்கு பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்கள், பேரவை மாவட்ட செயலாளர்கள் என்று மாநில நிர்வாகிகள் என்று ஏற்றால் 400க்கும் மேற்பட்டவர்கள் இப்போதுதான் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் ஏறத்தாழ அதிகமானோர் இன்றைக்கு இணைவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடத்திலே நாங்கள் சொல்லி இருப்பது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சர்களை அனுப்பி வைத்து இன்றைக்கு கழகத்திலே இணைப்பவர்களுக்கு அங்கேயே வருகை தந்து இணைப்பு விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். ஆகவே அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உரிய முறையில எங்களுக்கு அதை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு பார்த்தீர்களானால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது என்பது எங்களுக்கு மீண்டும் பல்வேறு பணிகளை செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு. அதே போல அந்த இயக்கத்தில் ஏற்கனவே இருந்தவர்களோடு இணைந்து அவர்களையும் அரவணைத்து அந்த பணிகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, வாரிய தலைவர்களாக இருந்தவர்கள். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒருமுகமாக சொல்லியிருக்கின்றோம். இங்கே வருகின்ற போதே பொதுச் செயலாளர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சொல்லி அனுப்பிய விஷயம், பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே வருபவர்களுக்கு அனைவருக்கும் உரிய மரியாதை கிடைக்கும், உரிய பொறுப்புகள் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கு இருக்கின்ற நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்றி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துள்ளேன். எங்களை பொறுத்தவரை அவர்கள் இருப்பவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் யாரும் குறை சொல்வதில்லை. அவர்களை நாங்கள் அரவணைத்து அவர்கள் என்ன பணி செய்கிறார்களோ அவர்களோடு இணைந்து இன்னும் பல்வேறு பணிகளை, அது மக்கள் நலத்திட்ட பணிகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே எங்களால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், எங்களுக்கு மரியாதை மட்டும் இருந்தால் போது அவர்களை அரவணைத்து நாங்கள் எல்லா பணிகளையும் செய்கின்றோம், அவர்களோடு இணைந்து செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் முழுமையாக தெரிவித்து விட்டோம். அவர்களும் நமக்கு உரிய மரியாதை கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்தந்த மாவட்ட செயலாளர்களோடு சேர்ந்து நாங்கள் களப்பணியாற்றுவோம். இதுதான் எங்களுக்கு உரிய மரியாதை இருந்தால் போதும். ஆகவே அவர்களை எந்த விதத்தில் நாங்கள் தொந்தரவு அவர்களோடு இணைந்து பணியாற்றுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் எடுத்து சொல்லி நாங்கள் எங்களுடைய பணிகள் இப்போதே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் மக்கள் பணியாற்றியவர்கள், மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர்கள். அங்கே வருகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் என்ன தேவையோ அதை செய்து கொடுப்போம். இதுதான் எங்களுடைய பணியை தவிர, அதே போல அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, இயக்கம் என்ன கட்டளை இருக்கிறதோ அதை நாங்கள் செய்வோம்.